சங்கீதம் 150 அதிகாரம் 2-3 வசனம் வாசிப்போம். அவருடைய மாண்புமிக்க செயல்களை நினைத்து அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவரது உன்னத மாட்சியை நினைத்து அவரை புகழ்ந்தேத்துங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்தேத்துங்கள். வீணையுடன் யாழ் செய்து அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்து வந்த விதத்தக்க நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நினைத்து ஆனந்தத்தோடு அவரை பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசைக்குரலோடு எக்கால சத்தத்தோடு உரத்த குரலில் பாடுங்கள். ஹல்லேலூயா. கைதாள ஓசையோடு பாடுங்கள். இசை தாளத்தோடு பாடுங்கள். ஹல்லேலூயா. இன்று அவரை பாடக்கூடிய நாள், இன்று அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள், இன்று அவரை பாற்றக்கூடிய நாள், இன்று அவரை புகழக்கூடிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் கழிந்த 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை அவர் உன்னை ஆசீர்வதித்துள்ளார். ஹல்லேலூயா. பணம் மட்டுமல்ல ஆசீர்வாதங்கள், அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். ஹல்லேலூயா. அவர் கிருபை நான் நடத்தினார், அவருடைய இரக்கத்தினால் நம்மை மூடினார், அவருடைய அன்பினால் நம்மை நடத்தினார், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் அவரை புகழுங்கள், அவரை பாடுங்கள், அவரை போற்றுங்கள், அவருக்கு இசைத்தாளம் போடுங்கள், எக்கால குரலை எழுப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமும் அடையாளங்களையோ ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்தார். நாம் இந்த மாதம் பறைசாற்றினோம், சபை மத்தியில் பறைசாற்றினோம், அநேகர் மத்தியில் நம்முடைய அற்புதங்களை நாம் வெளிப்படுத்தினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அவரை போற்றுங்க. இனி அவர் நமக்கு அற்புதங்களையும் நன்மைகளையும் அடையாளங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவரை போல தூயவர் இல்லை, உம்மையன்றி வேறொருவரும் இல்லை, நம் கடவுளுக்கு இணையான வல்லமை உள்ளவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போல் தூயவர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல் வேற கடவுள் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை போல அந்த வல்லமையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் இயேசு ஒருவர் தான் நம் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தவிர வேற நாம உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம் கடவுள், அவரே நம் கடவுள், அவரே நம் வல்லமை, அவரே நம் ஒளி. ஹல்லேலூயா. நம்மை வாழ வைக்கும் ஒளி. ஹல்லேலூயா. நம்மை வீட்டுக்குள்ளும் நெருப்பு. ஹல்லேலூயா. மெய்யான கடவுள் இயேசு ஒருவர், அவரை போற்றுங்கள். அவரை போல் வேற கடவுள் இல்லை, அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. அவரை போல் வேற கடவுள் இல்லை, அவரை போல் வேற நாமமும் இல்லை, அதனால் அவரை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற வல்லமே வேற எந்த நாமத்துக்கும் வேற எந்த கடவுளுக்கும் இல்லை. ஹல்லேலூயா. நம் கடவுள் ஒருவரே ஆண்டவர்.
ஹல்லேலூயா. நம் கடவுள் ஒருவரே ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை இன்று போற்ற வேண்டும். அவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றிருக்கிறார். நன்மை தீமை அறியக்கூடிய ஞானத்தை தந்திருக்கிறார். அற்புத அடையாளங்களை காணக்கூடிய வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் ஆண்டவரை போற்றுகிறார்? அன்னாள். ஹல்லேலூயா. அன்னாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவள் கண்ணீரை கடவுள் கண்டார். ஒரு குழந்தை அவள் கேட்கிறார். அந்த குழந்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் அவள் ஆண்டவரை போற்றுகிறார். இந்த மாதம் அநேக அற்புதம், அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஒருவரே ஆண்டவர். நம் கடவுள் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் கடவுள் ஒருவரே வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. நாம் ஒருவரே ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவற்றையும் செய்கிறவர், சொல்லி வாக்கை தவறாமல் முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உனக்கு சொன்னதை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளின் ஜனமே, நாம் ஆண்டவருக்கு இன்று நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை வாழ்த்துவோம். நன்றியோடு ஆராதிப்போம். நன்றியோடு துதிப்போம். விகத்தக செயல்களை நம் கடவுள் வெளிப்படுத்தி உள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வாசிப்போம். பின் நோவா ஒரு பீடத்தை கட்டி மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் பலவற்றை எடுத்து அதன் மேல் தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவற்றை நறுமணமுள்ள பரிமளமாக ஏற்றுக்கொண்டு, நாம் இனி மனிதன் பொருட்டு பூமியை ஒருபோதும் சபிக்க மாட்டோம். ஏனென்றால் மனிதனுடைய இதய சிந்தனைகள் இளமை முதல் தீமை மீது நாட்டம் கொண்டுள்ளன. ஆதலால் இப்பொழுது செய்தது போல் இனி நாம் உயிரினங்கள் யாவையும் மறுமுறை அழிக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் பெட்டகம் தண்ணீர் மேல் மிதந்தது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் தேசத்தை அழிக்கக்கூடிய தண்ணீர். ஹல்லேலூயா. கோத்திரங்களையும் குடும்பங்களையும் மனிதர்களையும் மிருகங்களையும் சம்பத்தையும் அழிக்கக்கூடிய தண்ணீர். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் பாதுகாக்கிறார். நீதிமானை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொண்ட மனிதர் குடும்பத்தை கடவுள் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேரழிவிலிருந்து, பேர் சத்தத்திலிருந்து, கொடிய துன்பவாதலிலிருந்து குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சம்பத்தை, மிருகங்களே ஆவியானவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் வற்றி போனது. எல்லா மனிதர்கள் இறந்து போனார்கள். எல்லா குடியிருப்பு கோத்திரங்கள் அழிந்து போனது. தண்ணீருக்கு இரையாக்கப்பட்டது. அழிந்து நிர்மூலமாகி போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய மகனை நீதிமான கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதுகாத்ததை நினைத்து அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, இம்மட்டும் என் மீது இருந்தது என்பதை நினைத்து ஹல்லேலூயா அவர் நினைத்து நினைவு கூறுகிறார். மனதுக்குள் இருந்த ஆண்டவரை பாடிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். சுத்தமான
பலி செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பலி செலுத்தினார். ஆண்டவர் அதை மனகந்து ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனகந்து ஏற்றுக்கொள்கிறதை கடவுள் பேசுகிறார். இனி நாம் அழிக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை கடவுள் சொல்லுகிறார். எதன் பொருட்டு? பலி பொருட்டு, நன்றி பலி பொருட்டு. இதோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பலியை ஏற்றுக்கொள்கிறார். சுத்தமான மிருகத்தை எடுத்து பலி செலுத்தவே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே ஆண்டவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மட்டும் அல்ல, மண்ணுலகை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பலகை பெருக செய்யும்படி மறுபடியும் ஆண்டவருடைய இறக்கம் பூமி மேல் இறங்கி வருகிறது. பெட்டகத்திலிருந்து இறங்கிய பின்பு அவர் என்ன செய்கிறார்? தேவ மகன் பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. பூமியில பலிபீடம் அமைக்கப்பட்டது. ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய, சுத்தமான பலி செலுத்தக்கூடிய, நன்றி பலி செலுத்தக்கூடிய பலிபீடம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அதன்படி பூமியில் மேல் இருந்த சாபத்தையும், பாவத்தையும், இருளையும், தேவ கோபத்தையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யார் பொருட்டு? ஒரு நீதிமான் பொருட்டு, ஒரு நீதிமானுடைய குணம் பொருட்டு, ஒரு நீதிமானுடைய ஞானம் பொருட்டு, ஒரு நீதிமானுடைய நல் மனம் பொருட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெட்டகத்தில் இறங்கி வாழவில்லை. அவர் முதல் என்ன செய்கிறார்? ஆண்டவரே நமக்கு நன்றியோடு நிறுத்தவில்லை. பாதுகாத்த கடவுளுக்கு, குடும்பத்தை விடுவித்த பாதுகாத்த கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. அதில் விளைவியந்த சுத்தமான இதோ மிருகங்களை எடுத்து கடவுளுக்கு பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எப்போதும் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்போதும் நல்ல பங்கை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை எடுத்து நம்மளில் இருக்கிற இருளையும், நம்மளில் இருக்கிற சாபத்தையும், நம்மளில் இருக்கிற அக்கிரமத்தையும், நம்மளில் இருக்கிற மந்திரவாத இருளுகளையும், பலவித தடைகளையும் உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கொடுக்கிறது கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா என்பது நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சத்தான தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறையிருப்புகளும் ஒரு சிறை கைதிகளையும் ஆண்டவர் உனக்க உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இறந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு திருப்பி தர அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறார்? பலிபீடத்தை கட்டுகிறார். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல மிருகங்களை எடுத்து, சுத்தமானதை எடுத்து, உலகத்தை படைத்து, மிருகங்களை படைத்து, மனிதனை படைத்து, உலகத்தை அகிலத்தை படைத்து ஆண்டவருக்கு பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணுலகில் இருந்த மனிதனுடைய சாபம், மனிதனுடைய பாவம், அழுகை சத்தம், எல்லாவித கேடுகள் அழிந்து போக பலிபீடம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தோடு வந்தார். ஆண்டவர் குரல் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இனி இந்த மனிதர்களை நான் இப்படி அழிக்க மாட்டேன் என்று ஒரு மனிதனோடு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரை போற்றுகிறதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறதும் அவருக்கு பலி செலுத்துகிறதும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரம் 1 வாசிப்போம். இன்னலுற்ற வேளையில் நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன், அவரும் என் குரலுக்கு செவி சாய்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னல்கள் என்னை சூழ்ந்து வந்த நேரத்தில், நெருக்கடிகள் என்னை நெருங்கிய நேரத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குரலே, என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரின் மாதம் முழுவதும் எல்லா நெருக்கடியிலிருந்து, எல்லா துன்பத்திலிருந்து, கண்ணீர் கவலையிலிருந்து, வேதனை போராட்டத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, மரண பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நோக்கி அலறினே, நான் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினே, நான் ஆண்டவரை நோக்கி குரலை எழுப்பினே, ஆண்டவரை குரலுக்கு செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய கூக்குரல்களையும், நம் கண்ணீர்களையும், நம்முடைய நெருக்கடிகளையும், நம்முடைய இன்னல்களையும் எல்லாவற்றை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. நீ ஒவ்வொரு ஆராதனைகளுக்கும், ஒவ்வொரு உபவாச ஜெபங்களுக்கும், ஐக்கியங்களுக்கு ஓடி வந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்ப, ஆண்டவரை நோக்கி வேதனை எழுப்ப ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி உள்ளார். அற்புத அடையாளங்களையே உனக்கு வெளிப்படுத்தி உள்ளார். உன் சுத்தமான பலியையே, உன் சுத்தமான காணிக்கையே, நீ கடவுளுக்கு கொண்டு வந்த உயர்ந்த காணிக்கை பலியையே கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் தூக்கி எறியவில்லையே, அவர் தள்ளிவிடவில்லையே, உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஆசீர்வாதம் என்று போவதில்லையே, உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், அவரை இன்று ஆராதியுங்கள், அவரை கனப்படுத்துங்கள். இரத்த குரல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இசைத்தாளத்தோடு அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, 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 glory to Lord, glory to power, glory to power, glory to power, glory to power, glory to power. அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாள வல்லமே பாய்வதாக, பாய்வதாக. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆமென். Glory to Lord, glory to Lord, glory to power, glory to power, glory to Jesus, glory to Lord. அபிஷேகம், அபிஷேகம் எல்லாரிலும் பற்றி எரியட்டு, எல்லாரிலும் பற்றி எரியட்டு. அபிஷேகம், அபிஷேகம் பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. அபிஷேகம் பற்றி எறிவதாக, அபிஷேகம் பற்றி எறிவதாக. வல்லமை, வல்லமை, அபிஷேகம் வல்லமை, ஊற்றிடு வல்லமை, நிரப்பிடு வல்லமை, நிரப்பிடு வல்லமை, அபிஷேக வல்லமை, ஊற்றிடு வல்லமை, ஊற்றிடு வல்லமை, ஊற்றிடு வல்லமை, அபிஷேக வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனந்தம் அடைய, அவரை பற்றி ஆராதிக்க வெற்றிப்பாட வல்லமை. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அபியானவர் செலாட்டுகிறாராமே. அபிஷேகம், அபிஷேகம் ஆனந்தத்தோடு, இசையோடு, கைத்தாளத்தோடு அவரை போற்றுங்க, அவரை புகழுங்க,
அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆராதனை, நன்றியோடு ஆராதனை, நன்றியோடு ஆராதனை, நன்றியோடு ஆராதனை, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு கனப்படுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். மிகத்தக்க அற்புதங்களுக்காக நன்றி. Glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி. மாதம் முழுவதும் எங்களுக்கு நன்மைகளை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. மகிழ்ச்சியை தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. ஆராதனை, ஆராதனை. பாலா பாலா பாலா. Praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory to Lord. ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, ஆசீர்வதித்தே. உழைப்பின் பலனை நான் உங்களுக்கு தருவோம் என்ற வார்த்தையின் படியாக படகு வள்ளங்கள், கூலி வேலைகள், ஏமாறுங்க வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உழைப்பின் பலனோ நாங்கள் காண, கண்கண்டு காண பெற்றுக்கள ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கை வெட்டிவிட்டு, ஆபத்துகளை விரட்டிவிட்டு உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே ஆமே. இயேசுவின் இரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்பட இந்நாள் வரை நடத்தினே. ஆமே. ஆதி தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்து உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Glory to Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, glory, glory to Prabhu. நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம். எல்லா தீங்கிலிருந்து பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, ஆசீர்வதித்து என்ன முடியாத அற்புதங்களை காட்டினே, என்ன முடியாத நன்மைகளை காட்டினே. ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து. உம்மை எப்படி பாடு, உமக்கு எப்படி பாடு, உம்மை எப்படி பாடு, உமக்கு எப்படி நன்றி சொல்ல தெரியல ஆண்டவரே. நாமகள் போதாது, நேரங்களும் போதாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. உம்மை பாட வந்து எல்லாரும் சொல்லுவோம், உம்மை பாட வந்து, உம்மை ஆராதிக்க வந்து, உம்மை போற்ற வந்து, என் ஆண்டவரை பாட வந்து. நீர் ஒருவரே கத்த, நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மை பாட வந்து, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே வல்லமிக்கவே, வல்லமை உடையவே. பாட வந்து, ஆராதிக்க வந்து, உம்மை வணங்க வந்து, உம்மை வணங்க வந்து, உம்மை வணங்க வந்து, பலி செலுத்த வந்து, ஆராதிக்க வந்து, ஆராதிக்க வந்து. ஆமே. பாட வந்து, கர்த்தர் செய்கிற நன்மைகளை நடத்த ஆனந்தம் அடைகிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம். நீரோ எங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆமே. நன்றி. ஒவ்வொரு பகுதியையும் நீங்க பொறுப்படுத்தி ஆண்டவரே, தொடக்க முதல் முடிவரை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆமே. நன்றி. இந்த நன்றி ஆராதனை பங்கெடுக்கப்பட்ட எல்லாரும் மறுபடியும் நன்றி செல்ல ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.